தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் அம்பேத்கர் மக்கள் படையிலிருந்து அதன் நிறுவன தலைவர் திரு மதி பறையினார் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசவிருக்கிறோம். ஆனால் வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சமீபத்தில் ஒரு சம்பவம், காங்கிரஸின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை ஒரு ஏரி பார்வையிட செல்லும்போது செய்தியாளர்களிடம் அதை பகிர்ந்துக்கல. ஆனால் அவரோட கோபத்தை இயல்பாக வெளிப்படுத்துகிறார். யாரையுமே கூட மாட்டீங்க, தொகுதி எம்எல்ஏனா இருக்கிறேன், ஊராட்சி தலைவர் இருக்கிறாரு, கவுன்சிலர் இருக்கிறாரு, அந்த சார்ந்த நிர்வாகிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இந்த நீட் திறப்பு நிகழ்ச்சிக்கு எங்களை கூப்பிடவே மாட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப காட்டமாக சில பதிவு செய்கிறார். நாங்களாம் வரக்கூடாதா, நாங்களாம் தண்ணி தரக்கூடாதா அப்படின்னு அவருடைய ரொம்ப ஒரு நேர்மையான அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். ஒரு மக்கள் பிரதிநிதி, அவர் சட்டமன்ற உறுப்பினர், தேசிய கட்சியின் மாநில தலைவர். இதை அந்த துறை சார்ந்த அமைச்சரை விமர்சித்து தான் சொல்கிறாரு. அதற்கு விமர்சனம் அளித்த அந்த துறை சார்ந்த அமைச்சர் துரைமுருகன், ஒரு தலைவர் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு அவர் பேசுவது தவறு அப்படின்னு அவரை கண்டிக்கிறாரு. ஸோ இப்படி தான் போகுது இந்த விவகாரம். இதுக்கு பெரிய பேசு பொருளான ஒன்றும் ஆகலை. முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இது தொடர்பாக இதெல்லாம் கருத்து தெரிவிக்கல. ஆனால் சமூக நீதி மாடல் அரசு என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதில் பிரதான கூட்டணி, நான் குறிப்பிட்டது போல் தேசிய கட்சியின் மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், திமுகவிற்கு ரொம்ப எப்பவுமே ஒரு கூட்டணியாகவே ரொம்ப கருத்து பேசக்கூடிய நபர் செல்வ பெருந்தகை. அவருடைய இந்த புலம்பல், இந்த கருத்து பகுதி எப்படி பார்க்கலாங்க? இல்லை, அது செல்வ பெருந்தகையின் கூற்று நியாயமான கூற்று, அதில் மாற்று கருத்தே இல்லை. செம்பரம்பாக்கம் ஏரின்றது ஒரு மிகப்பெரிய நீர் கொள்ளளவு கொண்ட ஏரி. அது திறந்தது தான் போன தடவை 2015 இதே மாதிரி ஒரு பிரச்சனை, மழை ஏரி நிரம்பி முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியாத 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்து திடீரென 10,000 கன அடிக்கு மேலே திறந்து இந்த சைதாப்பேட்டை முழுக்க அந்த செம்பரம்பாக்கம் நீர் எங்கே போதோ அந்த ஏரியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்காத இடம்லாம் தண்ணியை பார்த்தோம். அந்த அளவுக்கு அதுக்கு காரணம் ஏரியை பாதுகாக்கிற இன்ஜினியரு, அந்த தண்ணி எப்போ திறந்து விடணும் போகணுன்ற இன்ஜினியருக்கு சரியான தகவல் வராதனால இவங்க தகவலை ஒழுங்காக போய் அன்றைக்கி இருந்த முதல்வர்கிட்ட சொல்ல முடியாத அனுமதிக்காக காத்து கடந்து மக்களை அவஸ்தைப்பட வச்சு மிகப்பெரிய ஒரு அவலமே நடந்துச்சு. பெரிய அவலமே நடந்து சென்னையே சேரும் சகதியமாக ஆகிப்போச்சு. சென்னை மட்டும் இல்லாத கேகே நகர்லாம் தண்ணியே பார்க்க மாட்டோம். கேகே நகர்லலாம் பெரிய கோட்டர ஸ்கூலெல்லாம் 2 அடி 3 அடி தண்ணி வர அளவுக்கு பெரிய மேடான பகுதியில் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ஒரு எம்எல்ஏ அந்த தொகுதி எம்எல்ஏ கூட்டணி கட்சியில் அடுத்த 2வது கட்சி காங்கிரஸ் கட்சி, அவரும் ஒரு மாநில பொறுப்பில் தலைவராக இருக்கிறாரு. ஒரு தண்ணி திறந்து வர்றதுன்றது அந்த இன்ஜினியர்களுக்கெல்லாம் இவ்வளோ திமுறான பதில் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது ப்ரெஸ்ஸை கூட்டி சொல்கிறது, நாங்கள் எல்லாம் சொல்லணுன்ட்டு எங்களுக்கு இதுவும் கிடையாதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு திமுறான பதில் தான். ஆனால் அவர் கூட்டணி ஏன்னா ஒரு மக்கள் பிரதிநிதி அங்கே இருக்கிறாருன்னா தண்ணி திறந்து விட போகிறாங்கன்னா இந்த தண்ணியால் நிறைய ஊருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு தெரியும். நீ எவ்வளோ திறந்து போகிறது சொல்லுவாங்க, 100 கன அடி திறக்கிறான்னா திடீர்னு 1000 கூட திறப்பாங்க, 5000 கூட திறப்பாங்க. அளவு அங்கே இருக்கிற இன்ஜினியருக்கு தான் தெரியும், மக்களுக்கு தெரியாது. ஆற்றுல வர சொல்ல தான் தண்ணி திறந்தது எவ்வளோன்னு தெரியும். அந்த அளவுக்கு மக்கள் அனுபவப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ கேட்குறாருன்னா அந்த எம்எல்ஏக்கு ஒழுங்காக பதில் சொல்லாத தண்ணி திறந்து விடுறது இவங்களுக்கு என்ன இது வச்சுருந்தாலும் சரிங்க, அந்த லோக்கல் எம்எல்ஏன்றதுனால கட்சி கூட பெரிய தலைவராக கூட கூட்டணி கட்சியை விடு, அந்த லோக்கல் எம்எல்ஏன்றதுக்காக அவர்கிட்ட நீங்கள் எப்படி உங்கள் சிஎம்ஐ கேட்காத தரப்பீங்களா, வேறு யாருன்னா கேட்காத இந்த மாதிரி பண்ணுவீங்களா, அவங்களாம் அது கேட்பீங்களா? அந்த மாதிரி லோக்கல் எம்எல்ஏக்கு கட்டாயம் சொல்லணும். நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா கம்முன்னு கேட்காத திறந்து விட்டேன்னு சொல்கிறதுக்கு அது நியாயமானது. இவங்க அந்த சமூக நீதி இந்த மாதிரி பார்க்குறது, அதுவும் துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகன் பேசுறது அவர் எப்பவுமே கன்னிங் தான். அவர் தலித் இஷ்யூனாலே துரைமுருகனும் கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கும். அவருக்கு எப்பவுமே மிஞ்சின பதார்த்தம் மாதிரி வாய் விடுவார், பேசுவார். அந்த மாதிரில இந்த விஷயத்தையும் சொல்கிறார், இதெல்லாம் அப்படி இல்லை அப்படி இல்லைன்ட்டு. அவரே என்ன சொல்லியிருக்கணும், முறையாக ஒரு சீனியர், அவர் சட்டமன்றத்தில் நீண்ட நெடிய அனுபவம் மிக்கவர், அவர் என்ன பண்ணியிருக்கணும், இதெல்லாம் சொல்லணும் தான். அவர் கூட்டு நான் தான் ஒரு வரியில இந்த விஷயத்தை தவறு நடந்திருந்தால் கண்டிக்கணும் அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிருக்க. ஒரே ஒரு வரியில துரைமுருகன் இந்த விஷயத்தை ஏற்கனவே செல்வ பெருந்தகை கோயிலில் உள்ளன்னு ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் அமைச்சர்கிட்ட போயிட்டு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட நாங்கள் பேசி அவர் அதை பெருசு பண்ணல,
கூட்டணியில் இருக்கிறன்றதுக்காக தான் பெருசு பண்ணல. இதே மாதிரி அண்ணன் திருமாவுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக அரசு எல்லா கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறதும் இல்லை. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அது அவங்களும் இன்றைக்கி கூட நேற்று முந்தா நாளோ பேப்பரில் வந்தது, எவ்வளோ உழைச்சாலும் எங்களுக்கான ஒரு மரியாதை இல்லைன்றது இவர் திருமா அவர்கள் பேட்டி கொடுத்ததா பேப்பரில் ஒரு செய்தி வந்தது. ஒரு பாக்ஸு செய்தியில் பெருசாக போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் அரசு இன்றைக்கி திராவிட மாடல் அரசு நாங்கள் தான் சமூக நீதியை நிலைநாட்டுறோம், சனாதனத்தை எதிர்க்க போகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இவரோட நல்லா பேசுகிறீங்கன்னா இதெல்லாம் கூட எப்படி இருக்குது? இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிழையை வச்சிக்கின்னு சனாதனத்தை எதிர்க்க போகிறோன்னு சொல்கிறதுல அது எந்த வகையில் நியாயாது? இதெல்லாம் இருக்கக்கூடாது, செய்யணும். இது அரசு முதலமைச்சர் ஒரு அரசு மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்றதுக்கான ஒரு உரிய மரியாதை அப்படின்றது அது அது அவர்கள் தரப்படுகின்ற மரியாதை தான் முதன்மையான இல்லையா? அதை ஒரு அரசாங்கம் இன்னும் கூடுதல் கவனத்தோட செய்யணும். ஏன்னா அரசு பார்வையில் எல்லாம் குடிமக்கள் தான். அப்போ அதை ஒரு அரசு செய்ய தவறு எல்லாம் வந்துச்சுன்னா எந்த இன்ஜினியருங்க போகிறான்? இல்லை என்றால் அரசு செய்ய தவறுது, இல்லைன்னா ஏதோ அதிகாரிகள் அதை செய்ய தவறுந்தா கூட அவர்களை குறைந்தபட்சம் அவர்களை கூட்டு கண்டிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ. அவர் கண் துடைப்பிற்காவது இல்லை, அது எதுவுமே நடக்கல. ஒரு மக்கள் பிரதிநிதிக்கே இது நிலைமை அப்படின்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதுதான் சொல்கிறேன். இப்போ வெள்ளம் செல்வ பிறந்த ஏன் அவ்வளோ நியாயமாக வெள்ளம் வந்துச்சுன்னா யார் போகிறது? வேட்டியை மடிச்சு கட்டிங்கன்னு அரசியல்வாதியை தான் பொறுப்பு. இன்ஜினியரை மக்கள் உருவாக்கலை. மக்கள் பணத்தில் வேணால் அவருக்கு இன்ஜினியருக்கு சம்பளம் போகலாம், மக்கள் உருவாக்கலை இன்ஜினியரை. ஆனால் யார் போய் கேள்வி கேட்கக்கூடிய சூழல் இல்லையா? மக்கள் பிரதிநிதிகள் தானே பதில் சொல்லணும். யார் நடவடிக்கை அவர் தொகுதிக்கு அவர் பார்த்தே ஆகணும்ல. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். முதல்வர் இதெல்லாம் தலையிட்டு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்தந்த ஏரி, பெரிய ஏரி, இதெல்லாம் மதுராந்தகம், செம்பரம்பாக்கம். இப்போ இந்த நிகழ்வுகள் நம்ம வேங்கை வயலாக இருக்கட்டும் அல்லது அஜித் குமார் படுகொலை, நிறைய சம்பவங்கள் தொடர்கதையாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஏதோ ஒரு 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 சம்பவம் நடந்துச்சு, 10 வருஷத்துல 20 வருஷம் நடந்துச்சு, அதனால் என்னப்பா பண்ணும் ஒரு அரசாங்கம் அப்படின்னு விட முடியாத அளவுக்கு எங்கே இது மாதிரியான விஷயங்கள் பட்டியலின மக்களுக்கு எதிரான இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இல்லையா? உச்சமாக ஒரு மக்கள் பிரதிநிதி தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு நடைபெறுகிறது. அது 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 தொடர்பாக கூட ஒரு நடவடிக்கை இல்லை, ஒரு அறிக்கை இல்லை, ஒரு கண்டனங்கள் இல்லை. நீங்கள் துரைமுருகனோட பரஸ்பர பதிலாக இருக்கட்டும், வேற யாருமே இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கல. ஆமாம், நீங்கள் கூட்டணி கட்சிகள் கூட இது சரி தவறு ஒரு சிறிய கருத்து, ஒரு விமர்சனம் கூட யாருமே முன்வைக்கிறத பார்க்க முடியல. ஆமாம், இது எல்லாரும் ஏன் இதை எல்லாரும் பேசலை, ஏதோ மேலே இருந்து ஆப் பண்ணிட்டாங்களா, இதோட விடுங்க அந்த பிரச்சனை, எதுக்கு மேலே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா, இல்லை யாருமே இதை கருத்து சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இருக்கிறாங்களான்னு தெரியல. இது இந்த போக்கு ஆரோக்கியமானது இல்லை. சனாதனத்துக்கு எதிராக தான் நாங்கள் கட்சி நடத்துறோம். ஆமாம், உண்மைதானே. இந்த போக்கு ஆரோக்கியமானது ஒரு கூட்டணி கட்சி அல்லவா? ஆமா, ஆரோக்கியமானதா இருக்கணும். முதல்வர் துரைமுருகன் இவரெல்லாம் கூட்டுக்கிட்டு ஏன் எதனா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, பார்க்கலாம், போலான்ற மாதிரி, இதோட விடுங்கன்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும். எதுவும் அந்த மாதிரி ஒரு பேச்சே மீடியாவில் அடுத்தது வரலன்னா அது ஒரு செல்வ பிறந்தைக்கு அவர் ஒரு எம்எல்ஏ கட்சி தலைவர் ஒரு உண்டிங்காக தானே இருக்கும். இது பெரிய பிரச்சனை தானே. இந்த மாதிரி இருக்கக்கூடாது இன்ஜினியருங்கெல்லாம். இப்போது நம்ம நம்ம இது மீண்டும் மீண்டும் பேசும்போது நமக்கு வருகின்ற விஷயங்கள் சமூக நீதி மாடல் அப்படின்னு தன்னை சொல்லுகிறது. நாங்கள் தான் பாதுகாவலர்கள், பட்டியலின மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்னு சொல்வது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லா நிகழ்வுகளின் போதுமே இப்படியான ஒரு பாராமுகம் காட்டப்படுகிறது. அமைச்சர்களோட விமர்சனமாக இருக்கட்டும், ஆங்காங்கே ஊராட்சி மன்ற தலைவர்கள் வெற்றி பெற்ற பிறகு கூட தங்களுடைய இருக்கையில் அமர முடியாத நிலை நிறையா நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அது சரி செய்து விட முடியாதா? ஒரு அரசாங்கம் நினைத்தால் சரி செய்து விட முடியாது. ஒரு நாளில் சரி செய்யலாம். இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரசு நினைச்சா, இன்னைக்கு அரசு நினைச்சா ஒரே நாளில் தீண்டாமை கிராமம் இல்லாத எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஆனால் அரசுக்கு அந்த மனசு இல்லை. நான் தொடர்ச்சியாக சொல்றேன். ஏன் இல்லைன்னா ஓட்டு தான் பிரச்சனை அவங்களுக்கு. பட்டியலின மக்கள் ஓட்டை விலைக்கு ஈஸியாக வாங்கிடலாம், எல்லோருக்கும் பொதுவான அரசாக இருக்கணும்னு சொல்லிட்டு தீண்டாமையை பாராமுகமாக வச்சுட்டு இருக்கிறது தான் இவங்க பார்வையே தப்பு. தீண்டாமையை பார்க்க நியாயமான அரசாக நடத்தணுமா, இல்லை எல்லோருக்குமான அரசுன்னு சொல்லிட்டு ஒரு சில பெரிய தப்பெல்லாம் மூடி மறைச்சிட்டு போகணுமான்றது. எல்லோருக்குமான அரசு என்பதும் நியாயமான அரசாக தானே இருக்கணும். எல்லோருக்குமான அரசு இவங்க அரசு எல்லோருக்குமானது இவங்க நியாயமான அரசா இல்லை. இது எல்லோருக்குமான அரசுன்னா இவங்க பார்வையில் எப்படின்னா, முதல்ல தப்பு செய்கிறாங்க, ஒரு வன்கொடுமை, சாதிய வன்கொடுமைன்றது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய அரசியல் சாசனமே அதை சொல்லிடுச்சு. அது யார் அதை பண்ணாலும் இந்திய அரசியல் சாசனத்தை மீறுவதை தான் குற்றம்.
இந்திய 6 அரசியல் சாசனப்படி தான் ஒவ்வொரு மாநிலமும் இந்தியாவும் ஆட்சி செய்யுது. அப்போ இந்திய அரசியல் சாசனத்தை மீறுவதா வன்கொடுமை வழக்குகளை, சாதிய வன்கொடுமை குற்றத்தை இந்திய அரசியல் சாசனத்தை மீறுவதாக நினைத்து தான் நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கிறதே இல்லை. இப்போ பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனில், இங்கே மடிப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஸ்சி புள்ள அந்த பிரச்சனை வரல. அங்கே ஆனால் மை கொட்டிச்சுன்றதுக்காக ஒரு தலைமை ஆசிரியர் அந்த பொண்ணை போட்டு அடித்து, என்கிட்ட வீடியோலாம் இருக்குது, பெரம்பு பட்டையாக கையிலலாம் மை கீழே ஊற்றுந்து, அவ்வளோ பெரிய கூட்டம் ஆசிடா பட்டையாக அடித்து தொடையெல்லாம் வீங்கி இருக்குது, அடிச்சு இருக்குது. அந்த குழந்தைக்கு மண்டையில் ரத்த கசி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன்லாம் எடுத்துன்னு வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு வெறுமனவே சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்களே கண்டி கார்பரேஷன் ஸ்கூலுன்றதுனால. ஆனால் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு இன்னும் இந்த காவல்துறை கைது செய்யலை, ஏதோ மடிப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில். இப்போ ஏன் இதை பார்க்குறேன்னா, தொடர்ச்சியாக இவங்க நான் சமூக நீதி, திராவிட மாடல், நாங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் தலித் மக்கள் விஷயத்தில், பட்டியலின மக்கள் விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னா அரசு உடனடியாக செய்கிறதே இல்லை. அது இப்போ பாருங்கள், அஜித்குமார் கொலை வழக்குக்கு ஈஸியாக வந்து சிபிஐ நீங்களே கொடுத்துட்டீங்க. ஆம்சாங் கொலை வழக்கு கொடுத்தா என்ன, அதில் என்ன உச்சநீதிமன்றம் சொன்ன பேரும் திரும்பி அப்பீல் போகிறாங்கன்னா எதுக்கு போகிறாங்க அதில்? அப்போ என்னதான் அங்கே? அப்போ என்ன ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுணும்னா, யாரோ ஒரு அரசியல்வாதி அது பின்னாடி இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஏன் இப்போ நீ அஜித்குமார் கொலை பாதுகாக்க நினைக்கிறது என்பது, அஜித்குமார்தும் ஒரு உயிர் தான், இவரும் ஒரு உயிர். இவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர், அவர் ஒரு சாதாரண ஒரு வேறு சாதாரண ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் ஆட்சியில் கொலை பண்ணிட்டாங்க, காவல்துறையால் கொலை செய்யப்பட்டது. அதை வந்து கண்டுபிடிக்கிட்டு உங்களால் முடியாதுன்ட்டு எதுக்கு டக்குன்னு சிபிஐ கொடுத்தீங்க? ஏன் இது ஆம்ஸ்டாங் வழக்கை கொடுக்கக்கூடாது? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தானே செய்யுது. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படுகின்ற எல்லா வன்கொடுமைகளுக்கும் அரசில் வந்து உரிய நீதி கிடைக்கவே இல்லைங்க. தொடர்ச்சியாக யார் ஆண்டாலுங்க. இது வந்து என்ன ஆச்சுன்னா, அதிமுக ஆட்சி வந்தால் மட்டும் ஒழுங்காக இருந்துருமா? இல்லை, அவங்க ஆட்சியிலே நிறைய படுகொலை நடக்கும், இவங்க ஆட்சியிலே நிறைய படுகொலை நடக்கும். அதுக்கு வந்து நீதி கிடைக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு எதனா நிவாரணம் தான் கொடுப்பாங்க. நீதி மட்டும் இங்கே கேட்கவே முடியாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சமூக நீதி மாடல் அரசு. நீதி மட்டும் கேட்காது. நீதி என்பதுதான் நிலையானது. நீங்க இந்த விவகாரங்கள் நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்து வரோம். நிறைய சம்பவங்கள் நம்ம வந்து கோடிட்டு காட்டணும். இது எல்லா சம்பவங்களின் போதும் அதிகாரிகள் அளவுக்கு தான் குற்றம் சாட்டுறது, இல்லை அதிகாரிகள் தான் தவறா செய்யறாங்க அப்படின்றது கூட ஒரு வித சமரசம் அல்லவா? ஆட்சியாளர்கள் நினைச்சா அதிகாரிகள் கட்டுப்படுத்தி விட முடியுமா? முடியாதா? முடியும். அதாவது அதிகாரிகளுமே நம்ம ஃப்ரேம் பண்ணி ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்மந்தமே இல்லை, அதிகாரிகள் தன்னடிச்சாவே எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது வந்து இது ஒரு சமரசம் செய்து கொள்வதாவதான் கேட்குறேன். இல்லை, இது அவங்க பார்வையில் எல்லாமே இப்படிதான். சமீபத்தில் குறிப்பாக இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இப்படியான ஒரு குற்றச்சாட்டு முதலமைச்சர் தெரியாது, அதிகாரிகள் செய்கிறாங்கன்றது இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஆளுகின்ற அரசு தான் பொறுப்பாக முடியும், அப்படி சொல்லவே முடியாது. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா, இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் அந்த காலத்தில் இல்லை, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, நாம் இப்போ இருக்கிறோம். எந்த ஒரு நிமிஷமும் உள்ளங்கையில் இருக்குது. எல்லோரும் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கிறாங்க, எல்லோருக்கும் அந்த விஷயம் வந்துடுது. முதலமைச்சர் வந்து அவரோட மெயில் ஐடி கொடுக்குறாரு. எல்லோரும் அரசு வந்து உடனடியாக வந்து அரசுக்கு தகவல் தெரிவிக்கணும், புகார் அனுப்புறது கூட அரசு, மாநில அரசு, தமிழ்நாடு அரசு ஒரு மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியாத இருந்தால் பரவாயில்ல, தெரிஞ்சு ஒரு பிரச்சனை நடவடிக்கை எடுக்கலன்னு நான் மனு கொடுக்குறேன், வந்துச்சு இல்லை உங்களுக்கு? அந்த மாதிரி மனுக்கு எத்தனை நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க? இல்லையா இது வரைக்கும்? இது அதிகாரிகள் மட்டும் இல்லை, போலீஸை வந்து போலீஸ் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களும் மனிதர்கள், அவங்களும் ஒரு சாதி ரீதியாக ஒரு சமூகத்து பின்னாடி தான் இருக்கிறாங்க எல்லா போலீஸும். அதில் ஒரு சில போலீஸ் வந்து விதி விலக்கா, இன்றைக்கி ஒரு அம்பேத்கர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், வேறு கம்யூனிட்டி, ஆனால் அவங்க அப்பா அவருக்கு அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர், அம்பேத்கர்னு பேர் வச்சுக்கிறார், மயிலாப்பூரில் இன்றைக்கி இருக்கிறாரு. ஆனால் அவர் எவ்வளோ ஒழுங்காக இருக்கிறார், நியாயமாக இருக்கிறார், அவர் பட்டியல் என்ன இல்லை, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் நியாயமாக இருக்கிறார். எல்லா போலீஸும் அப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், போலீஸை எல்லோரையும் குறை சொல்லிட முடியாது, நல்ல போலீஸும் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல போலீஸை வந்து மேலே வேலை செய்யக்கூடாது, அரசியல்வாதிங்க தடுப்பாங்க. கெட்ட போலீஸை அரசியல்வாதிங்க கண்டுக்காத விட்டுருவாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஏன்னு கேட்குறேன்னா, காவல்துறை இப்படி சாதிய மன ரீதியாக இருக்குதுன்னா, மேலே இருக்கிற ஆட்சியாளர்கள் நீங்கள் தான் அவங்கள ஒழுங்குபடுத்தணும். அவங்கள ஒழுங்குபடுத்துறதுக்கு எதுக்கு அப்புறம் நிர்வாகம், ஆட்சி எதுக்கு? காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் அப்புறம் ஆட்சியாளர்கள் எதற்கு? ஆட்சியாளர்கள் அவர்களை வேலை வாங்குறதுக்கு தானே. அவங்கள சரியாக பணி செய்ய விடுறதும், ஒழுங்காக செய்யுங்கன்றதும், அறிவுறுத்துறதுக்கும், தப்பாக செஞ்சாங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தானே. ஒரு முதலமைச்சர் நினச்சா ஒரு காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? முடியாதா? அந்த பயம் ஏன் வரமாட்டேங்குது? நான் இன்னும் சொல்றேன், அந்த பயம் பாருங்க. அதிகாரிகள் அளவுக்கே இது நம்ம கட்டமைக்க விரும்புகிறோம்.
இல்லை நாம விரும்பல அதை. இவங்க சொல்றாங்கன்னா அது பொய். அது ஆட்சியாளர்கள் வந்து அதிகாரிங்க தெரியாத செய்தாங்கன்னா போய் நான் இன்னும் திருப்பி திருப்பி சொல்றேன். ஆட்சியாளர்கள் இல்லை, நான் மிக சரியா கேட்குறேன். ஆட்சியாளர்கள் அல்ல, நீங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் கூட இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கேள்வி எழுப்பும்போது அதிகாரிகளை மட்டும்தான் ஃபேப்ரிகேட் பண்ண அப்படி எந்த செல்வ பெருந்தகை அவர்களே அதிகாரிகளை தானே குற்றம் சார். மறுநாள் அதை மறுப்பு தெரிவித்து அவர் பேசும்போது கூட நான் அதிகாரிகள் தானே சொல்றேன் அப்படின்றாரு. எல்லாருமே அந்த கூட்டணி கட்சிக்காக இது எப்படி நம்ம புரிந்து அது தவறான விஷயம் தான். அதை செல்வ பெருமாள் கூட பேசியதுகள் நம்ம யார் சொன்னாலும் நேரடியாக பேசும்போது கூட கூட்டணி கட்சியில அதிகாரிகள் அளவுக்கு தான் நம்ம குற்றம் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அரசியல் ஆகிடக்கூடாதுன்ட்டு பயந்துன்னு அவங்க கிட்ட வந்து நல்ல பழக்க வழக்கம் இருக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணுற தப்பு தான். இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்கள் கூட இந்த விஷயத்தை அதிகாரிகள் தான் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அது தவறு தான். அதை நாங்கள் ஒத்துக்கவே முடியாது, யாரும் ஒத்துக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த தப்பை இவங்களும் செய்கிறாங்கன்னு அர்த்தம் தான். கூட்டணி கட்சியும் ஒரு சில எல்லா கூட்டணி கட்சியில் இப்போ திமுகவில் இருக்கிற எல்லா கூட்டணி கட்சியும் எல்லாமே வன்கொடுமையை பற்றி பேசிடுதா, இறுதி வரை போராடுதா? இல்லை, எல்லோருமே அரசியல்படுத்தப்படுறது தான். எல்லோருமே ஓட்டுக்காக சின்ன சின்ன குற்றங்களில் வந்து ஒரு சில பெரிய குற்றத்தை கூட சமரசம் பயந்துன்னு கூட்டணி கட்சியோட மற்ற எதிர்கட்சிங்களுக்கு கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை உருவாகிடக்கூடாதுன்னு இவங்களே தனக்குத்தானே இவங்களே ஒரு கால் கட்டு கட்டின்னு போகிறது தானே கண்டி. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா தப்பு. அதிகாரிகளை வேலை வாங்குவதற்கு தான் கூட்டணி கட்சிகளும் ஆட்சியும் இருக்குது. அது வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலும் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அதிகாரிகளை எங்களுக்கு தெரியாத பண்ணிட்டாங்க நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜெயலலிதா ஆட்சியில் முதல்ல சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போச்சுன்னா பயந்து வேலை நடக்கும். இப்போ அந்த பயமே இல்லை. இவங்க ஏன் அதை எத்தனையோ முறை சொல்லியாச்சு. எந்த பெட்டிஷன் போனாலும், கமிஷன் ஆஃபீஸ் பெட்டிஷனாக இருந்தாலும் சிஎம் செல் பெட்டிஷனாக இருந்தாலும் காவல்துறையில் மரியாதையே இல்லை. நாங்கள் நிறைய பார்த்துட்டோம், காவல்துறையில் மரியாதையே இல்லை. பெட்டிஷன் சிஎம் செல்லில் கொடுத்து இங்கே போது போலீஸ் கூப்பிட்டு குற்றவாளியை கூப்பிட்றதுக்கு முன்னாடி பார்ட்டியை கூப்பிட்டு எழுதி வாங்குறாங்க திருவிகா நகர் போலீஸ் ஸ்டேஷனில். விசாரிக்கிறதுக்கு தானே கொடுக்குறோம். இந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்கலைங்க, என்னை ஒருத்தன் இப்படி இம்சம் பண்ணுறான், போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னு சிஎம் கிட்ட சொல்கிறோம். சிஎம் கிட்ட இருந்து பெட்டிஷன் ஃபார்வர்ட் ஆகி போகுது. யாரை போடணும், யார் குற்றவாளி, குற்றம் சாட்டுற பண்ணுமோ குற்றவாளியாக கூட இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவரை ஆக்ஷன் வந்து உட்கார வச்சுட்டு இல்லை பேசணும். சார் அது என்ன சார், அது ரொம்ப இதுவாக இருக்கும் சார், அது எப்படி செய்யுதுன்னு தெரியல, நீங்கள் வாங்க சார், நீங்கள் அவன் வரல சார், நாளைக்கு வரான், நீங்கள் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க. இப்படி போலீஸு இவ்வளோ கேவலமாக அந்த வேலையை செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஆஃபீஸ்லேருந்து ஒரு புகார் கொடுத்தாலே அந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. ஒழுங்கா இல்லைங்க. ஆனால் நீங்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் வந்தால் அது ஏற்க மாட்டாங்க. இல்லைங்க, சரியா இல்லை. அது வந்து இவங்க போலீஸ் பாஷையில் அதை ஒரு கரண்ட் பெட்டிஷன்றாங்க. கரண்ட் பெட்டிஷன் எதுனா இருக்குதா கூப்பிடுன்னா அது எழுதி அனுப்புறது தான். அதை ஒரு புகார். அந்த புகாரை இவங்களுக்குன்னா காவல்துறைக்கு நீ என்னுடைய லிமிட்டில் இருக்கிற, இங்கே தப்பு நடக்குது. இப்போ நான் சைதாப்பேட்டில் இருக்கிறேன்னு வச்சுங்க, சைதாப்பேட்டில் ஒரு தப்பு நடக்குது, கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிட்டு கமிஷனர் சிஎம் செல்லுக்கு போயிட்டேன்னா அந்த பெட்டிஷன் அங்கே வந்து என்னன்னா அங்கே இருக்கிற ஆய்வாளர் என்ன நினைக்கிறாருன்னா என்ன மீறி நீ போய் எங்கே கொடுத்தாலும் இங்கே தான் வரணுன்ட்டு அந்த இருமாப்பு எல்லாருக்குமே இருக்குது. நாங்கள் கண்கூட பார்த்துருக்குறோம், நீ எங்கே போனாலும் இங்கே தான் வரணுன்ட்டு. அது இருக்கக்கூடாது. அது ஒரு சில அதிகாரி மேல் அதிகாரிங்க, ஒரு சில நல்ல இன்ஸ்பெக்டர் சொல்கிறேன் இல்லையா, நல்ல ஆய்வாளர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் ஓரளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அந்த பிரச்சனையை முடிக்க பார்க்குறாங்க. நிறைய பேருடைய பெரும்பாலுமான 90% அப்படியே சொல்லிடலாம் எல்லாரோட மனநிலையும் இப்படி தான் இருக்குது. என்ன மீறி நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா பார்த்துருமா, வெய் இது கரண்ட் பெட்டிஷன், இன்னைக்கு வா நாளைக்கு வா. அந்த போக்கிற்கு எதிரான நடவடிக்கை இங்கே இல்லைன்றீங்க? இல்லவே இல்லைங்க. ஆனால் எடுக்கணும், அரசு எடுக்கணும். முதலமைச்சர் கிட்ட செல்லுலேருந்து ஒரு பிரிவு வந்து அது உண்மையான என்ன பிரச்சனையோ அதை கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு சில புகாருங்க வந்து பொய்யா கூட போவோம், அது வேறு. ஒரு சில புகார்கள் பொய்யா போவோம், வேணுமுன்னே வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்காதையே அங்கே போய் கொடுப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காதே அங்கே போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி புகார்கள்லாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே நடவடிக்கை எடுக்காத போகிற புகார்களுக்கு ஆட்சியாளர்கள் வந்து சரியாக பதில் சொல்கிறதே இல்லை. ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு 21 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையாக கூட இந்த அரசு கொடுத்துச்சு, ஆனால் கொடுக்கல. ஆனால் இப்போ தேர்தல் நெருக்கத்தில் கமிஷன் அமைப்பதற்கான ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறாங்க. அந்த ஆணையம் அதை பார்க்கலாம். ஆணையம் அமைக்கிறதும் அந்த ஒரு கல்லை கட்டி கிணத்துல போடுறதும் ஒன்றுங்க. இது சும்மா ஏற்கனவே பஞ்சமினியில் ஆணையம் அமைச்சிங்க, எதனா முன்னேற்றம் இருந்ததா? ஒரே ஒரு துளி முன்னேற்றம் இருந்ததா? நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் பஞ்சமி நிலத்துக்காக ஒரு ஆணையம் அமைக்கிறீங்க, அது எதனா ஒரு முன்னேற்றம் இருந்ததா? இது வரைக்கும் இல்லவே இல்லை. இப்போ திருப்பி ஆட்சி போகிற நேரத்தில் வந்து ஆணவ படுகொலைக்கு வந்து
தண்ணி சட்டம் எடுத்து ஒரு ஆணையம். என்ன ஆணையம்? என்ன பண்ண போற ஆணையத்துக்கு? என்ன இதை புரியல. இது ஏமாத்து வேலை தான். இது ஆணையம் என்பது ஒரு ஏமாத்து வேலை. ஒரு தனி சட்டம் அமைக்க உங்ககிட்ட அட்வொகேட்டுங்க இல்லையா? அரசுகிட்ட அட்வொகேட் இல்லையா? ஆலோசகர்களுக்கு இல்லையா? ஏற்கனவே ஒரு சிறப்பான நீதியரசர் சந்துரு இருக்கிறாரு. ஒரு தனி ஆணவ படுகொலைக்கு அது கூட என்ன பண்ணிட்டாங்க, சாதிய ஆணவ படுகொலைன்னு போடல, வெறிய ஆணவ படுகொலைன்றாங்க. அது என்ன அர்த்தம் புரியல. சாதிய ஆணவ படுகொலை தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. ஆணவ படுகொலைகள்லாம் ரொம்ப கிடையவே கிடையாது. அது எங்கேயோ ஒன்று அது வேற மாதிரியான சொத்துக்காக நடக்கிற படுகொலை, ஆணவ படுகொலை இல்லை. இங்கே சாதிய ஆணவ படுகொலையை தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் அரசு சொல்ல சாதிய ஆணவ படுகொலைன்னு சொல்லவே இல்லை. ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஒரு கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. கமிஷன்லாம் சும்மா ஏமாத்து வேலை. கமிஷன்ன்றதெல்லாம் சும்மா இந்த தள்ளிட்டு அடுத்தது பார்த்துக்கலான்னு சொல்கிறது தான். அதெல்லாம் எந்த வகையிலும் பயன்படாது. தனிச்சட்டம் கொண்டு வரதுக்கு நல்ல நீதியரசர்லாம் ஓய்வு பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. இவர் சந்துரு இருக்காரு, இவர் ஹரிபரந்தாமன் இருக்காரு. அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணலான்னா அழகாக ஒரு இது கொடுப்பாங்க. உடனே பண்ணிட்டு போயிடலாம், ஒரு மாதத்தில் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் தனி ஆணையம் அமைக்கிறது அது ஏமாத்து வேலை. அது தமிழக அரசியல் களம் 26 சட்டமன்றத்தை நோக்கி பரபரப்பாக போகிறத பார்க்குறோம். குறிப்பாக சமீபத்தில் அந்த நிகழ்வு கரூர் 27 தாவேக்காவோட அந்த பெரும் துயரம் கட்சித் தலைவர் பரப்புரையும் போது இன்னும் கூட நிறையா கருத்துகள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் தொடருது. உச்ச நீதிமன்றத்தின் பரிந்துரை சிபிஐ வசம் இருக்குது. சிபிஐயும் வழக்கு விசாரணை தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க, நம்ம பார்க்குறோம். அதனால் அதோட இறுதியில் குற்றவாளிகள் யார் என்பது தெரிய வரும், தெரிஞ்சுக்கலாம். இறுதியில் தெரியும். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் தாவேக்கா அணி சேரும் அல்லது அந்த அரசியல் நகர்வுகள், இது தொடர்பாக அரசியல் கருத்து விமர்சனங்கள் நம்ம எப்படி பார்க்கலாம்? அந்த சம்பவம் இப்போ மறைஞ்சிருச்சு, ஒண்ணுமே இல்லை, நோக்கி நகருதான். அவங்கள கூப்பிட்டு ஒரு காலில் விழுந்து அழுது எல்லாம் சரி சண்டை, யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் போல எப்படி பார்க்கலாம்? அந்த விஷயத்த முடிஞ்சு போச்சு. ஆனால் திரும்ப அதிமுகவோட கனவு கொஞ்சம் தகர்ந்த மாதிரி இருக்குது. எங்கள் கூட வருவாருன்னு சொன்னது இவங்க பேட்டியில் 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோமோ அதுவே தொடரும், அதே நிலைப்பாடு தொடரும். இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடியும் சொல்லிட்டாரு, எங்க கூட அப்படி சொல்லல, அவரு நிறைய சொல்லுவார், சொல்லிட்டு இல்லைன்னுவாரு. அவர் அந்த மாதிரி நான் சொல்ல, அவங்களும் வரல, நாங்களும் கூப்பிடல, எங்ககிட்ட பேசல, அவங்களும் எங்ககிட்ட பேசல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த நிலைப்பாடு இன்னைக்கு தாவேக்கா எங்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு தாவேக்கா போகிற இடம் தான் ஒரு வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிற இடமா பார்க்கப்படுற மாதிரியான ஒரு அரசியல் சூழல் நிலவுது. இது எப்படி அந்த கணிப்பு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன் சார். இப்போது நாம் தமிழர் களத்தில் இருக்குது, ஒரு 10% வாக்குகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள், ஏறக்குறைய 36 லட்சம் வாக்குகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு கேப்பபிள் இருக்குது, நம்ம அதை நகர்த்துறோம். ஆனால் இது முழுக்க இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 3 மாநாடுகள் நடத்துகிறாங்க. அந்த 3 மாநாடுகளை யாரெல்லாம் கூடியிருக்காங்கன்றது இப்போ இந்த சம்பவம் உணர்ந்துருச்சு. 41 உயிர்களை நம்ம பலி வாங்கியிருக்கிறோம். ஆனால் மீண்டும் அவருடைய அந்த கவர்ச்சியை வைத்து மட்டுமே இங்கே அரசியல் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவரது சரியான அணுகுமுறையான்னு கேட்குறேன் நான். இல்லை, சரியா தவறான்னு பார்க்க முடியாது நம்ம அந்த விஷயத்தில். அவருக்கான ஒரு கூட்டம் இப்போ நாம் தமிழர் 10% வாங்கிச்சுன்னா இந்த தடவை அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி எல்லாருடைய வாக்கு சதவீதமும் கொஞ்சம் குறையதான் போகுது. அவர் நாம் தமிழரை விட கூடுதலாக வாக்கு பெறுவார். அதில் நம்ம சொல்ல முடியும். ஆமா, என்னப்பா அப்படி பெற்ற பேர் தான். ஆனால் பெறுவதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அங்கே இருந்துன்னு இருக்குது. இந்த 41 பேர் இறப்பு தான் கொஞ்சம் டைவெர்ட் ஆன மாதிரி இருந்தது. இப்போ அதுவும் செட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அதுவும் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. நாம் என்ன சொல்கிறோன்னா, அந்த சினிமா அரசியல் கவர்ச்சி மோகன்றது கூடாது. அவர் எந்த அரசியல் அவர் இது வரைக்கும் ஆளில், ஒரு கவுன்சிலர் கூட இல்லை, ஒரு தலைவர் கூட இல்லை, ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, இப்போ தான் புதுசாக வர்றாரு. அவர் மேலே அடுக்கடுக்கான குறை சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் வந்த பேர் தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த வருவதற்கு முன்னாலேயே சரியான திட்டமிடல் இல்லை களத்தில். இவ்வளவு, அதாவது அந்த சம்பவம் நான் மீண்டும் சொல்ல சிபிஐ கிட்ட இருக்குது, அது முடிவு தான் தெரியும். நம்ம கண் கூட நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு அரசியல் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இவர்கள் நாடாளுவதில் இவர்களுடைய பங்களிப்பு என்பது நமக்கு ஒரு அரசியல் அனுபவம், பார்வையாளராக நமக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குதுன்னு கேட்குறேன். ஆமாம், அரசியல் அனுபவம் அவங்களுக்கு கம்மி தான். திட்டமிடுறது அவங்க கிட்ட இன்னும் இல்லை. இந்த படிப்பினைக்கு அப்புறம், படுகொலை படிப்பினுக்கு அப்புறம், இந்த 2 பேர் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம், இந்த மரணத்துக்கு பின்பு அவங்க ஒரு படிப்பினை பெற்று இருப்பாங்க. மாற்றம் நீங்கள் எல்லாருமே அரசியல்வாதி தான் எல்லாம் ஆண்டுறாங்களாம் இல்லை சார். எல்லாருமே ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களே, அவங்க வழிகாட்டுறது தான். ஒரு இன்னைக்கு உதாரணமாக போக்குவரத்துறை அமைச்சரை கூப்பிட்டு எத்தனை பஸ்ஸு வருதுன்னு அவருக்கு தெரியாது, அவங்கள கேட்டு தான் சொல்லுவார்.
திட்டங்கள் தீட்டுறதும் நடைமுறைப்படுத்துறதும் இப்படி செய்யலான்ட்டு ஒரு ஆலோசனை கொடுக்கறது வழி கொடுக்கறது தான் இவங்க இருப்பாங்களே வழிய. ஆனால் அதை செயல்படுத்துறது ஆட்சியாளர்கள் தான். யார் வந்து ஒரு தெரியாத ஆட்கள் வந்தாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் அரசு. ஆனால் இவர்கள்கிட்ட வந்து நான் மக்களுக்கு என்னன்னா இந்த சினிமா மோக கவர்ச்சி அரசியலை கைவிடணும். அது நாளைக்கு இதே மாதிரி இப்போ சமூக நீதி பேசுகிறாங்க, இந்த அரசில் எவ்வளோ குறை இருக்குது, அந்த அரசில் அதே குறை வரதான் செய்யும். நான் கூட திரு மதி, அதாவது நம்ம இந்த அரசியல் அரங்கில் வரக்கூடிய உங்களை போன்ற எல்லா விருந்தினர்களிடமும் இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற. ஏன்னா எந்த மாநிலங்களிலும் இது மாதிரி நடக்கல. மீண்டும் மீண்டும் இங்கே நடக்குது. இப்போ தான் திரை கவர்ச்சி இல்லாமல் அப்படி யோசிக்கிற நேரத்தில் மறுபடியும் ஒருவரோட வருகை, இந்த வருகை 41 உயிர்களை பலிவாங்கி இருக்கிறது. அப்போ நம்ம இதை நான் எல்லார்ட்டையுமே கேட்குறேன் ஒரு கருத்தா, நம்ம இதிலிருந்து நம்ம ஒன்றும் பாடம் கற்றுக்கலையா, இல்லை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுமா, என்ன பாடத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை இந்த இதுலேருந்து பாடம் கற்றுக்கிறது நாம தான் சொல்கிறோமே, சினிமா மோக அரசியல் கவர்ச்சின்றது வந்து மக்களுக்கு ஆபத்தான அரசியல் கவர்ச்சி. அது அப்படியே ஒருத்தர் வராருன்னா அவங்களுடைய அரசியல் வந்து நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும். ஆனால் அவர் வந்து எல்லாமே தான் பேசுகிறார கண்டி, ஆனால் அவங்கக்கிட்ட தான் ஒரு கட்டுக்கோப்பான அரசியல், ஒரு வழி நடத்துகிற பாங்கு சரியில்லை அவங்களுக்கு. அவரை இன்னும் வந்து டப்பாவில் அடித்து வச்சு போகிறது இவர் இன்னும் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்னும் வந்து இவங்களை மகாலிபுரத்தில் கூப்பிடுறது போகிறது அதெல்லாம் கூட வந்து தவிர்த்து கொஞ்சம் அங்கே போகிறதுக்கான முயற்சியை செய்யணும். அதில் அரசு ஏதோ பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அதுதான். இப்போ நம்ம தங்கச்சி அனிதா உயிரிழந்தப்போ அந்த வீட்டுக்கு சென்று ஒரு நலம் விசாரித்தார். இப்போ ஒரு 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. நம்மளால ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டோம், நான் அங்கே போனால் என்னை அடிப்பாங்க தான். நான் ஒரு விபத்து அது கூட இல்லைங்க, அடிக்கிறாங்களா விசாரிக்க போகும்போது என்னை திட்டுவாங்க தான், என்னை வந்து தூற்றுவார்கள் தான், ஏசுவார்கள் தான். ஆனால் நாங்கள் போகிறதான ஒரு மனித நேயம். அதுதான். என் வீட்டுக்கு வா, உனக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன், உன் காலில் விழுறேன், காலெல்லாம் விழுந்தாரு பொழுது. ஆமாம். இது வந்து அப்போ அவருடைய அணுகுமுறை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது இன்னும் வந்து பயம் சார்ந்த அரசியல் தான் இருந்துகிட்டே இருக்குது. அது இருக்கக்கூடாது. இவ்வளோ தொழுக்கு வெளியில் வந்துட்ட பேர் உன் மேலேயா குற்றம் சொல்லிட்டாங்க, ஒன்றும் இல்லை, நீயா தப்பு செஞ்சுட்ட, இல்லை வழக்கே இல்லை, சிபிஐ விசாரிச்சுன்னு இருக்குது. அரசுக்கிட்ட அனுமதி வாங்கி நீ போனால் கூட்டம் சேர்றது ஒரு பக்கம், கூட்டம் சேர்த்து தான் தவிர்க்க முடியாத, அதெல்லாம் இல்லாத வந்து பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இவர் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறது தான் சரியானது. அது இந்த மாதிரி கூப்பிட்டு பண்ணுறது, கூப்பிட்டு காலில் விழுறது, வீட்டுக்கு போய் காலில் விழுறதுக்கும் கூப்பிட்டு காலில் விழுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரே ஏரியாவில் எல்லோரும் சேர்ந்துருக்க மாட்டாங்க, அதையும் பார்க்கணும். ஒரே ஊரில் கொத்தா இறந்துடல யாரும், எல்லாம் தள்ளி தள்ளி இருந்திருப்பாங்க. இவர் திருப்பி போனாலும் அதுவும் ஒரு ரோடு ஷோ மாதிரி தான் ஆகிடும், அதையும் கவனிக்கணும். இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு நம்ம பார்க்கும் பொழுது அதிமுக தரப்பிலிருந்து ஏறக்குறைய ஒரு அடைத்ததை பார்த்தோம் நம்ம பொதுக்கூட்டத்தில். அவர் ஆமா, அது இல்லைன்னா மறுக்கவே முடியாது, பிள்ளையாசுடி போட்டி விட்டுனாரு, முன்னாள் வீடியோலாம் இருக்கு, அழைப்பு விடுத்து இப்போ மறுக்கிறாரு. ஆனால் அது அழைப்பு தான். ஆனால் அது தாவைக்கா ஏற்கவே இல்லை. இந்த சூழல்ல இந்த அரசியல் நகர்வு நம்ம எப்படி பார்க்கலாம்? நான் பழைய நிலைப்பாட்டை தொடர்றேன். நான் பழைய நிலைப்பாடு என்பது நான் தான் முதலமைச்சர், என் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னும் போது அதெல்லாம் ஏற்று அவரோடு செல்லக்கூடிய கட்சிகள் இருக்குதா தமிழ்நாட்டில்? இல்லை, பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை தமிழ்நாட்டில். விஜயை சேர்த்துக்கின்னு போகிற கட்சிகள் யாரும் பெரிய கட்சிகள் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் இந்த விஜயை சேர்த்துக்கல. இப்போ விஜய் சேர்த்துக்கிறேன், நான் தான் சேர்த்து பண்ணுறாரு. அவர் நான் தான் சேர்த்துக்கோன்னு சொல்கிறாருங்க. விஜய் கூட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கட்சி எதுவும் இல்லை. திமுக இந்த நாட்டை ஆண்டு இருக்குது, அதிமுக இந்த நாட்டை ஆண்டு இருக்குது, காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டு இருக்குது. காங்கிரஸ் திமுக கூட இருக்கிற காங்கிரஸோ ஒரு சில அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போன இதுவோ பிஜேபியை கூட விஜய முதலமைச்சராக ஆக்கிட்டு போகலான்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிமுக போவாது, அந்த மாதிரி திமுக போவாது. பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை அந்த மாதிரி சொல்கிற மாதிரி கட்சி. வேறு எந்த நம்பிக்கையில் இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, அவர் எந்த நம்பிக்கையில் தாவேக்கா இருக்குது? இல்லை, எனக்கு மக்கள் சக்தி இருக்குது, நம்ம வந்துடுவோன்ற ஒரு நினைப்பு அவருக்கு ஆரம்பத்தில் இருந்து. அந்த மாதிரி நினச்சி தானே கட்சி ஆரம்பிக்கிறது. அதனால் 2 மாநாடு போட்டார், ஒரு 10 லட்சம் பேர் வந்துருக்குறாங்க. இப்போ ரெண்டாவது போகிறதுக்கு நிறைய கூட்டம் வருது, அவரால் வர முடியல, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டு அவர் நம்ம வந்துடும் பொழுது இந்த நாட்டை ஆண்டுருவோன்னு அவர் ஒரு மெதப்பில் இருக்கிறாரு. ஆனால் அரசியல் ஒரு மாநாடு நடத்துறதுக்கோ அதை ஒழுங்குபடுத்துறதுக்கோ இன்னும் அனுபவம் இல்லாத ஆளுங்க. தேர்தல் யுத்தின்னு இருக்குது, அதில் திமுகவும் அதிமுகவும் கை தேர்ந்தால் அதிமுகவோட திமுக தேர்தல் உத்தியில் அவங்கள வந்து மிஞ்சிக்கவே முடியாது. அதிமுக வந்து ஒரு அலையில் தான் வரும், திமுக எதிரான அலையில் தான் அதிமுக வரும். அவங்கக்கிட்ட இப்போது பேஸ் வேல்யூவும் யாரும் இல்லை. முன்னாடி ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, அது ஒரு பேஸ் வேல்யூ வந்தது. எடப்பாடி ஒரு பேஸ் வேல்யூவே இல்லை, ஏகப்பட்ட குழப்பம் அதுக்குள்ளுக்குள்ள. இப்போ செங்கோட்டைன்னு எல்லாரும் போயிட்டாங்க, இன்னும் செங்கோட்டையன் யாரை இட்டுன்னு போவாருன்னு தெரியாது இந்த 6 மாதம் எலெக்ஷனுக்குள்ளே.
எடப்பாடி அதை பேஸ் பண்ணுறதும் அந்த மாதிரியான ஒரு இதுவுமே இல்லை. அவர் ஒரு முதுகெலும்பு இல்லாத ஆளாக இருக்கிறார். பிஜேபி இன்னொரு விஷயம், நம்ம களத்தில் அதிமுக, திமுக, இப்போ நாம் தமிழர், எல்லா கட்சிகளுமே அந்த தலைவருக்கு ஆலோசனைகள் சொல்வதற்கு அல்லது அந்த ஆலோசனை சொல்வதற்கு தகுதியான நபர்கள் கூட இருப்பாங்க. எல்லா பெரும் தலைவர்களுக்குமே அவங்க பொதுவெளியில் பேசுகிறாங்களோ இல்லையோ, இருந்தாலும் அவங்க ரொம்ப நட்பு ரீதியாக ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில அட்வைஸ் கேட்பாங்க. நம்ம ஒரு பத்திரிகையாளராக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை மாதிரி கூட தாவேக்கல யாருமே இல்லை. இந்த பக்கம் புஷியானந்த் இருக்கார், அந்த பக்கம் ஆதவர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், யாருக்குமே எதுவும் தெரியாத ஒரு நிலை தான் தொடருது. இவங்க வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது. அதை எப்படி நான் புரிஞ்சுக்கலாம், அது ஒரு கருத்து. அதான் விஜய் வந்து மிகப்பெரிய மாயில் கூட இருக்கிற செகண்ட் லைன் லீடர்ஷிப்லாம் ஆக்கி விட்டாங்க. நீங்கள் தான் முதலமைச்சர், உங்களை தேடி வந்தால் தான் ஆட்சி, நம்ம தான் வந்துடுவோம், நமக்கு பயங்கர மக்கள் செல்வாக்கு இருக்கிற மாதிரி ஆகிட்டு நினச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆளே இல்லை. இந்த 2 கட்சி மேலே இருக்கிற அதிருப்தியில் எதனா மக்கள் பெருவாரியாக ஓட்டு போட்டு வந்தாங்கன்னா தான் அதுக்கப்புறம் அவங்க தெரியும். ஆனால் அவங்க இந்த மாதிரி நம்ம வந்துடுவோம் போயிடுவோம்னு நினச்சின்னு இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது ஏறக்குறைய 6.25 கோடி வாக்காளர்கள் தமிழகத்தில் 2 கோடி வாக்குகளை இப்போ இருக்க வச்சு ஆட்சி அமைக்கும். 2 கோடி பேர் இவருக்கு வாக்கு போட்டு வெற்றி பெற வச்சிருவாங்களா? 2 கோடி பேருமே அதிருப்தியாக இருக்காங்களா? கஷ்டம் தான். 2 கோடி பேரும் ஒரே அடியாக போட்டுருவாங்கன்றது வந்து இவங்க 2 பேரும் மிஞ்சி பெரும்பான்மையாக வந்துடுவாருன்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான். இவர் தெரியாத ஒரு 10, 25, 30 தொகுதி ஜெயிச்சிட்டாலே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு இவர் தனியாக இருந்தால் கிடைக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், ஒரு 10, 25 தொகுதி தனியாக வந்தாலே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் வந்து கூட்டணி வைக்காத தனி பெரும்பான்மையாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் வரவே முடியாது. இந்த தேர்தல் யுத்தி அவங்ககிட்ட சுத்தமாக இல்லவே இல்லை. வெறும் பசங்களை வச்சுன்னு ஓட்டு போடுறத வந்து ஓட்டு போட்டுருவாங்க எல்லாரும். அந்த தேர்தல் யுத்தி, அந்த தேர்தல் களத்தை வந்து சரியாக பயன்படுத்தணும், ஓட்டர்ஸை பயன்படுத்தணும். அந்த யுத்தி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்குது. அதிமுக கூட இப்போ கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் எடப்பாடிக்கு ஆலோசனை சொல்கிறவங்க ஃபுல்லாக அதிருப்தியில் இருக்கிறவங்க. கட்சி சசிகலா கிட்ட தினகரங்கிட்ட போயிடக்கூடாது, நம்மலாம் திருப்பி பழைய மாரி ஆகிடுவோம், கட்சி இப்படியே இருக்கணும், ஆட்சி வரலன்னா கூட பரவாயில்ல, கட்சி இப்படியே இருக்கணுன்ற மாதிரி தான் எடப்பாடி கிட்ட ஒட்டின்னு இருக்கிறவங்க. அவங்க பெரிய அவங்கவுங்க தொகுதியில் அவங்க வேலை செய்கிறதுக்கு, அதான் நான் சொன்னேன்னே, பேசு வேல்யூ கிடையாது அதிமுக. அவங்கவுங்க தொகுதியில் ஜெயிக்கிறது பெரிய கஷ்டமாக வேலை செஞ்சாகணும். இந்த எல்லா தொகுதிக்கும் போகிற வேலை செய்கிறவங்க யார் இருக்கிறாங்க அதிமுகவில்? அந்த மாதிரி யாரும் கிடையாது. அந்த மாதிரி அந்த ஆண்ட கட்சியிலே அப்படி இருக்க சொல்ல, இப்போ தான் வர விஜய்கிட்ட வந்து நான் வந்துடுவேன் முதலமைச்சராக, எல்லாரும் 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறதுலாம் சீமானை விட இருக்கிற கட்சியை விட அதிமுக அடுத்த கட்டமாக விஜய் ஓட்டு வாங்குற அளவுக்கு ஒரு விஷயம் வருமே கண்டி பெருசாக ஆட்சி அமைஞ்சிடற மாதிரி அவர்லாம் யோசிக்கவே முடியாது. இப்போ அது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமாகணும் இல்லை, அவர் விஜய் தனியாக நின்னா இவ்வளோ பெரிய கட்சி அதிமுக 5 முறை ஆண்ட ஒரு கட்சி, விஜய்க்காக ரொம்ப நிறைய அழைப்பு விடுத்ததை நம்ம பார்த்தோம். அது கடுமையாக விமர்சனம் உண்டாச்சு. எவ்வளோ பெரிய கட்சி, நீங்கள் விஜய் வந்தாதான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க வந்து ரொம்ப அது அபத்தமா இருக்கு. திமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. திமுக ஜெயிச்சதும் கொஞ்சம் பர்சன்டேஜில் தான் முன்னாடி ஜெயிச்சு. ஆமாம், திமுக ஜெயிச்சதும் கொஞ்சம் பர்சன்டேஜில் தான் ஜெயிச்சுது. அதை வந்து சீமான் இங்கே போனார்னா கூட திருப்பி திமுகவுக்கு கஷ்டம்தான். சீமான் இங்கே போனார்னா கூட அந்த சீமா ஓட் பேலன்ஸு இதை வந்து, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கும் 150க்கும் மேற்பட்ட தொகுதியெல்லாம் எல்லாம் 100க்கும் மேற்பட்ட கொஞ்சம் வெற்றி தொழிலாக இருக்கும். 21 லட்சம் வாக்குகள் தான், 5.3 விழுக்காடு, 21 லட்சம் வாக்குகள் தான் வெற்றியே. அப்போ சீமாங்கிட்டே 30 லட்சம் ஓட்டு வாக்குகள் இருக்கிறது. அது அதே 36 லட்சம் திரும்பி வந்துருமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு மாயில கூடுதலாக கூட ஆனாலும் ஆகும். அது அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க யார், விஜயை. இப்போ சீமானை விட விஜய் நிறைய ஓட்டு வாங்குவார் குறைஞ்சது. அப்போ விஜய் வந்தார்னா நம்ம ஆட்சியை கைப்பற்றிடலாம், அந்த மனநிலையில் தான் இவங்க ஈஸியாக ஜெயிச்சிடலான்ற மாதிரி தான் விஜய்க்கு கூட்டணி அதிமுக வளர்ச்சிக்கினே இருக்குது. வரல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? வரலன்னா அது இந்த நொடி வரை வரல, நாளைக்கு வரலாம், விஜயும் நாம் தமிழர் கட்சியும் தனியாக நாங்கள் இப்போ வழக்கம் போல் நாங்கள் தனியாக தான் நிற்போம், நான் தான் முதலமைச்சர் நின்னாங்கன்னா அது திமுகவுக்கு தான் நல்ல வாய்ப்பாக அமையும். திமுக தான் பலம் சேர்க்கும். திமுக தான் பலம் சேர்க்கும், அதில் மாற்றவே இல்லை. இன்னும் இருக்கக்கூடிய கட்சி எல்லாமே அதிமுகவோட இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? தேமுதிக, பாமக எல்லாமே இல்லை, அவங்களாம் இணைஞ்சா கூட எல்லாம் இப்போ பாமக 2 பட்டு நிற்குது, எப்படி வேலை செய்வாங்கன்னே தெரியாது. தேமுதிக சுத்தமாக செயல் இருந்து போச்சு. அது எந்த அளவுக்கு வந்து அவங்க ஓட் பேலன்ஸு ப்ரூவ் பண்ணுவாங்கன்றதுலாம் இல்லை, அது போயிடுச்சு. அது அவங்கள ரொம்ப பெருசாக கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு பேலன்ஸும் ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவாக ஆகிப்போச்சு. இப்போது அதெல்லாம் வந்தால் கூட சும்மா ஒன்றும் பண்ண முடியாது. சீட்டு பங்குறதுக்கு தான் பிரச்சனை ஆகின்னு இருக்கும், தொகுதி பிரச்சனை ஆகிருக்கும். அதுலேயே மனசு கஷ்டம் வந்து கொஞ்சம் பேர் வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டானுங்க. இப்போ நான் இந்த தொகுதியை தக்க வைக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறேன்.
கட்சியில் 20 வருஷமா 30 வருஷமா ஓசின்னு இருக்கிறேன். எனக்கு மாற்றி கூட்டணி கட்சி குடிச்சுனா நான் எப்படி வேலை செய்வேன்? இந்த மாதிரிலாம் நிறைய தேர்தல் நேரத்தில் அந்த மாதிரி நிறைய கட்சிகள் சேர்றதுல அதில் இருக்கிற தலைமை கூட்டணி கட்சிக்கு இந்த மாதிரி பாதிப்புலாம் நிறைய வரும். அதை வந்து திமுக சரியாக கையாளும். திமுக சரியாக கையாளாது தான் இதில் வந்து இன்னொரு திமுக மாதிரி ஒரு லீடர்ஷிப் இங்கே இல்லை ஏடிஎம்கேல. தமிழக அரசியல் களம் எப்படி பரபரப்பாக இருக்கோ அதோட பீகாரோட தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. நேத்திக்கு அந்த தேர்தல் பரப்புரையும் போது பிரதமர் மோடி தென் மாநிலங்களை குறிப்பிட்டு தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் பீகார் வேலைக்காக அந்த பீகாரில் செல்வர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதுக்கு முதலமைச்சரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அந்த மாநிலத்தின் வளர்ச்சியை சொல்லுங்க, இல்லை வேறு அரசியலை பேசுங்க, ஆனால் இன்னொரு மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பீகாரிகள் வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான கருத்து அப்படின்னு இங்கே கண்டன குரல்கள் எட ஆரம்பித்திருக்குது. எப்படி பார்க்கலாம் இது? நம்ம பிரதமர் இதை பேசியிருக்கிறார். பிரதமர் இதை பேசுறதுக்கு காரணம் இங்கே தமிழ்நாட்டில் அவங்களால ஆழமாக கால் உண்ட முடியல. அதுக்கு வந்து குறை சொல்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு தடவை கூட அமித்ஷா ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. ஆமாம், தமிழர்களை தாக்கி பேசியிருக்காரு. கொஞ்சம் தமிழர்கள் ஆள ஒழுங்க வழி விடக்கூடாதுன்னு ஒரு இடத்துல பேசியிருக்கிறார். அவங்களுடைய பிஜேபியினுடைய இதுதான் அது. அமித்ஷா என்ன பேசினார் அதுதான் மோடி பேசியிருக்கிறார். அது வந்து ஒரு ஆபத்தான விஷயந்தான், அநாகரிகமான விஷயம். பீகாரில் தேர்தல் நடக்குதுன்னா பீகாரில் என்னென்ன நலன்னு ஏற்கனவே ஆள்றது யார், இப்போ ஆள்றது யார், யாருக்கு வழி விடணும், ஏன் நம்ம என்ன செஞ்சோம் அதை தான் பேசணும். அங்கேருந்து இங்கே வந்து பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி, அதனால இந்திய கூட்டணியில் முக்கியமான கட்சியான திமுக, அதனால இந்த சார்ஜ் தென் மாநிலம் எல்லாத்தையும் வந்து விமர்சனம் பண்றாங்க. இந்தியா கூட்டணியில விளக்கமும் கொடுக்குறாங்க. அதான் இந்தியா கூட்டணியில வந்து திமுகவுடைய பங்கு முக்கிய ரோலா இருக்குது. அதனால வந்து அங்க இதனால இப்படி சொன்னாங்கன்னா பீகார்கள் வந்து இந்த இந்தியா கூட்டணி தான் பீகார் மக்களை வந்து அங்க ரொம்ப தொழிலாளர்களை துன்புறுத்துறாங்கன்னு அப்படி சொல்லி ஓட்ட போடுங்களான்ட்டு தான், வேற ஒண்ணுமே இல்லை இதுல. அது வந்து ரொம்ப அபத்தமான பேச்சு தான். அது அங்க பேச வேண்டிய பேச்சே இல்லை. ஆனா அதை இந்தியா கூட்டணியை பேஸ் பண்ணி திமுக முக்கியமா இருக்குதுன்றதுனால அதை பண்றாங்க. இப்போ பீகார் வெற்றிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கடுமையான பரப்புரை பார்க்குது, இந்திய கூட்டணியும் பார்க்குது. ஆனால் வழக்கமாக இந்தியா கூட்டணி மீது வைக்கின்ற விமர்சனம் என்பது சரியான ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்றதான் நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலேருந்தே நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ கூட ஏறக்குறைய ஒரு 12 தொகுதிகளில் எதிராக நிற்கிறார்கள், கூட்டணிக்குள்ளே எதிராக நிற்கிறாங்க அங்கேயே. அது அப்போ இன்னமும் ஒரு இந்த இந்தி கூட்டணிக்குள்ள ஒருங்கிணைப்பு இல்லை, அதுதான் எதிர்கட்சிக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு பலத்தை சேர்க்கிறது அப்படின்ற ஒரு வாதம் எப்படி? நிச்சயமா அது இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்துன்றதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற டிஎம்கே மாதிரி வேற எந்த மாநிலத்திலும் ஒரு கட்சி இந்தியா கூட்டணிக்கு அவ்வளோ வலுவாக நிற்கல. எல்லோருமே வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தவங்க தான். ஏன்னா எல்லா மாநிலத்தில் எல்லாமே காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தவங்க தான். ஒவ்வொரு மாநில கட்சியும் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தது தான். அதில் அவங்க லோக்கல் முரண்பாடு வச்சுக்கின்னு இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அதான் திருப்பி பிஜேபி 3வது முறையாக ஆண்டுட்டு இருக்குதுன்னா இதுக்கு காரணம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற அந்த கூற்று வந்து உண்மையான கூற்று தான். இல்லை, அந்த தோல்வியிலிருந்தும் பாடம் கற்க மாட்டாங்க அப்படின்னு. பாடம் கற்க மாட்டாங்கன்னா காங்கிரஸ் பாடம் கற்குது. எல்லாத்தையும் விட்டு குத்துட்டும் போயிட முடியாது இல்லை. காங்கிரஸ் எல்லா சீட்டும் நீங்களே எடுத்துங்கன்னு விட்டு குத்துட்டும் போயிட முடியாது இல்லை. ஒரு காலத்தில் வந்து சட்டமன்றத்தில் தேசிய கட்சிக்கு கம்மியாக கொடுப்பாங்க, பாராளுமன்றத்தில் பீகாரிலே காங்கிரஸ் ஆட்சி அமைத்த வரலாறு உண்டு. பீகார்லேயே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரலாறுலாம் உண்டு தானே? உண்டுதான். ஆனால் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ இந்த நிலையில் வந்து நிற்கிறாங்க. ஆமாம், எல்லா கட்சியும் அதுலேருந்து வெளியே வந்தது தானே. எல்லா மாநில கட்சிகளும் தனித்தன்மையை உருவாக்க அவங்கவுங்க கோஷ்டி பூசலில் வேலைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து தானே எல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தாலும் யாரும் வந்து அவ்வளோ ஒற்றுமையான கூட்டணியாக இல்லை. அது இந்தியா கூட்டணி ஒரு கருத்தியல் ரீதியாக வந்து திமுக நிற்கிது, பிஜேபியோட அந்த சனாதனம் அது அந்த கூற்று ஒரு சிலதெல்லாம் ராகுல் காந்தி ஒழுங்காக எடுத்தாலும் மற்ற மாநில கட்சிகள் ஒழுங்காக இல்லை. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பிஜேபி ஆண்டுன்னு இருக்குது தொடர்ச்சியாக. அது பீகார் தேர்தலில் இப்படி இருந்தாங்கன்னா பீகாரும் இப்படி தான் போகும். தொடர்ந்து நம்ம இந்த இந்தி கூட்டணி பார்க்கும் பொழுது ஓவராலாக அங்கே தலைமை யார், ராகுல் காந்தி ஏற்பவர்கள் ஏற்க மறுப்பவர்கள் அப்படின்னு தான் பிரச்சனையாகவே முன்வைக்குது. அதை காங்கிரஸ் தலைமை உணராமல் இருக்குதா? இல்லை, உணராதெல்லாம் இல்லை. ராகுல் காந்தியை விட தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர் தோல்வி நடைபெற்றுக் கொண்டிருப்பது எப்படி அதை அனுமதிக்குது? தொடர் தோல்வி வந்து ராகுல் காந்தியால இல்லைங்க. அவர் கொஞ்சம் நல்லா தான் அரசியல் பண்றாரு, ராகுல் காந்தியால இல்லை. இது கூட்டணியில் இருக்கிற மாநில கட்சிகளால் தான் தொடர். யாரு தலைமை வரல, அதை யாரும் அவங்க ஓப்பனா சொல்றது இல்லைங்க. அது ஓப்பனா சொல்றது இல்லை. ராகுல் காந்தி தான் வேற ஆளை மாத்துன்னு யாரு சொல்லி சொல்லவும் முடியாது இல்லை, சொல்லவும் இல்லை. அது ஓப்பனா சொல்லவும் இல்லை. இன்னொன்னு வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்த கட்சிகள் தான் இதுக்கு காரணமே. அதுதான் சொல்றேன். அந்த அடிப்படையில் தான் எப்படி அவரை ஏற்பார்கள்
நீங்க வந்து பெரிய அண்ணனா இருப்பது எப்படி ஏற்பார்கள் அப்படின்றது தானே நம்ம களத்துல பார்க்க முடியும். பிஜேபிக்கு நிகரா வேற யார் தலைமையில யாரை போட முடியும்? யாரை எந்த கட்சி நிற்கும்? காங்கிரஸை தவிர வேற எந்த கட்சி இருக்குது? தேசிய கட்சியா? யாருமே இல்லையே. அப்போ காங்கிரஸ் தான் இருந்தாங்கன்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் ஆரம்ப காலத்திலேருந்து நேரு காலத்திலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக அந்த வந்து அது ஏற்பதில் சுணக்கம் இருக்கு. இப்போ நான் அதான் முன்னே குறிப்பிட்டேன், 24 நாடாளுமன்ற தோல்விக்கு தான் காரணம். இப்போ பீகார் தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்குது, அடுத்த 5 மாநில தேர்தல் இல்லை தொடர்ச்சியாக வந்து அது மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. பிஜேபியினுடைய வாக்கு திருட்டும் இது ஒரு காரணம் இருக்கும். கட்டாயம் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லின்னு இருக்கிறோம், காங்கிரஸ் அதை கவனிக்கத்தில். இப்போ தான் வந்து இந்த வாக்கு திருட்டை கண்டுபிடிச்சி பேசின்னு இருக்கிறாங்க. பிஜேபி இந்த சைடெலாம் விட்டுருது, அந்த சைடு எதுவோ பண்ணி தேர்தல் தில்முல் பண்ணி தான் அவங்க ஜெயிச்சுன்னு இருக்கிறாங்க. பிஜேபி ஒரு கூட நமக்கு வந்து இந்த இவ்வளோ தொகுதி இருந்தால் போதும், இந்த சைடெல்லாம் விட்டுறது. பீகார்லையும் வாக்காளர் எவ்வளோ மோசடி திருத்த பணி மேற்கொண்ட போது பிரதான எதிர்க்கட்சி ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்தார், பெரிய அணுகுண்டுகள்லாம் போட்டார். அதன் மூலமாக 65 லட்சம் வாக்காளர்கள் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுங்க நீதிமன்றம் கேட்டப்போ அஃபிடேவிட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் நடக்குதானே போகுது. இப்போ அந்த குற்றச்சாட்டில் என்ன முகாந்திரம் இருக்குன்னு கேட்குறேன். நீங்கள் தேர்தல் திருட்டு அப்படின்ற வாதத்தில் என்ன முகாந்திரம் இருக்கு? இல்லை முகாந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. ப்ரூஃப் பண்ணுறாங்களே, அவங்க நீதிமன்றத்தில் ப்ரூஃப் பண்ணுறாங்கல்ல. அதான் முகாந்திரம் இருக்கு. ஆனால் ஆட்சியாளர்கள் வந்து அவங்களா இருக்கிறாங்களா? எல்லாமே நீதிமன்றம் உள்பட எல்லாமே வந்து பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருக்குதா? முதல்ல தேர்தல் ஆணையமே ஒழுங்காக இல்லையே. பிஜேபின்னா சொல்லிட்டு அதை பேசுகிற தேர்தல் ஆணையம் தானே இருக்குது. தேர்தல் ஆணையம்னா ரொம்ப நேர்மையாக நடக்கும் போகும்ன்ற ஒரு விஷயம் இருந்ததுல, அது பிஜேபி பீரியடில் தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இல்லைன்ட்டு தானே ஆயிடுச்சு. அது அதான் இந்த குற்றச்சாட்டு இப்போது மத்திய அரசு மீது நாம் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்றது மத்திய புலனாய்வு அமைப்பு அல்லது தேர்தல் ஆணையம், ஐடியாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன் ஈஸியாக இருக்கட்டும், எல்லா அமைப்புகள் மீதும் நம்ம இப்படியான ஒரு உள்நோக்கம் கற்பிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து சரியாக இருக்குமா? ஒரு அமைப்பின் கீழே இது சரியாக இருக்குமான்னு கேட்குறேன். ஏன் அதை நான் கேட்குறேன்னா, இப்போ இந்த பீகாரில் இதை தெளிவு பண்ணிட்டாங்க, அங்கே தேர்தல் நடைபெறவிருக்கிறது சில நாட்களில். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இப்போ ஏற்கனவே நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயும் வரைவு சிறப்பு திருத்த பட்டியல் வந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி மேற்கொள்கிறாங்க. அதற்கு எந்த பாதிப்புள்ள ஏற்கனவே 2006 இங்கே நடைபெற்றது தான் அப்படின்னா நிறைய விளக்கங்கள் தந்த பிறகும் இப்போ திமுக கூட்டணி கட்சிகளோட ஆலோசனை கூட நடத்துது, இது எதிர்க்குது அப்படின்றது ரொம்ப பட்டவர்த்தனமாக அரசியல் அப்படின்னு தெரியாதா? இல்லை பட்டவர்த்தமான அரசியல்னாலும் நீங்கள் கடந்த காலத்தில் இந்த அமலாக்கத்துறை ரைடு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கன்னா இருந்துக்குதா? அந்த மாதிரி இல்லை, ஒன்றுமே கிடையாது. யார் வந்த பேர் நடக்குதுன்னா பிஜேபி வந்த பேர் தான் நடக்குது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் யார் எடுத்துன்னு வந்தாங்க? பிஜேபி எடுத்துன்னு வந்து. இந்த அமலாக்கத்துறை ரைடு நீங்கள் எந்த மத்திய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல் உயர் அதிகாரி விசாரணை குழு எல்லாமே பிஜேபி கட்டுப்பாட்டில் இருந்துக்குன்னு தேர்தல் அதிகாரி ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொன்னார்? எல்லாமே பிஜேபியினுடைய ஊதுகுழலாக இருக்க சொல்ல இந்த மாதிரி விமர்சனம் வர்றது அது வந்து ஜனநாயகம் கிடையாது தான். ஆனால் இந்த மாதிரி விமர்சனம் வர அளவுக்கு தானே இந்த கட்சி பிஜேபி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நாளா. பிஜேபி வந்து இவ்வளோ நாளாக எப்படி இருந்தது? அந்த மாதிரி இல்லையே. அமலாக்கத்துறை எத்தனை கேஸில் சிபிஐ கேஸில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க? ஒன்றுமே இல்லை. எத்தனை அமலாக்கத்துறை கேஸில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க? ஒன்றுமே இல்லையே. எல்லோரையுமே வந்து மிரட்டுறதுக்கு பயன்படுத்துறது தானே. இப்போ ஒரு காப் சிறப்பு ஒருத்தரை பிடிச்சின்னு போய்க்கிறாங்க, நாளைக்கு என்ன ஆகுது? அவர் தண்டனையே கிடையாது, பிடிக்கிறது பேசுறது துட்டு வாங்குறது விட்டுருது, இப்படி தானே போயிட்டு இருக்குது காஞ்சிபுரம் இந்த மருந்து கம்பெனி. ஆமாம், இதான் நடக்க போகுது. அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரா? ஜெயிலுக்கு போவார், போயிட்டு வந்து என்ன ஆகும்? இந்த மாதிரி அமலாக்கத்துறை வழக்காக இருந்தாலும் சிபிஐ வழக்காக இருந்தாலும் எல்லாமே கேள்விக்குறியாகவும் கேள்வி குத்தாவும் தானே இருந்துன்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி விமர்சனம் வரதானே செய்யும். இப்போது 26 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக இப்போ நம்ம ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் கூட சொன்னீங்க. இப்போ தான் தேர்தல் நடக்கும்போது ஒரு நபர் ஆணையத்தை அமைக்கிறாங்க. அது மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளில் இன்னமும் நிறைவேற்றப்படாமல் ஏராளமான முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் மடைமாற்றுவதற்கு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு என்ற ஆயுதத்தை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் பயன்படுத்துகிறது அப்படின்னு ஒரு வாதம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது போயிட்டு தான் இருக்குது அந்த வாதம். அது வந்து ஆரோக்கியமானது இல்லை. ஆனால் அதை இவங்க செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் ஒரு கட்சியை குறை சொல்கிறத காட்டிலும் நாம் இங்கே என்னென்ன நிலையில் என்னென்ன வேலை செஞ்சு நிற்கிறோன்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ நீ அந்த கல்விக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, கல்வி நிதி கொடுக்கல, நாங்கள் எதோ பண்ணுறோம். ஆனால் இங்கே இருக்கிற ஆயுதிராவிட பள்ளியில் ஆசிரியரே இல்லையே, அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஆசிரியரே இல்லை, ஒழுங்காக கட்டடம் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை, அதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒன்றுமே இல்லை. குறை சொல்கிறதுக்கு அரசு நிதி வந்து திருப்பி அனுப்பப்பட்டதெல்லாம் கூட இருக்குல்ல. இப்போ எவ்வளோ ஆயுதிராவிட பள்ளியில் ஆசிரியரில் ஸ்கூல் இல்லை, ஒழுங்காக எவ்வளோலாம் இருக்குது. ஆனால் இதே பட்டியலின மக்கள் சிறப்பு உட்கூறு நிதியெல்லாம் திருப்பியில் அனுப்பிச்சிருக்கிறீங்களே.
5000 கோடி அமைச்சிருக்குது, 300 சில்லற கோடி அமைச்சாலும் 1 கோடி ஒரு ஸ்கூலுக்கு செலவு பண்ணால் கூட ஒழுங்காக கட்டாமல் 300 ஸ்கூலை சரி பண்ணலாமே. ஸோ இதை உணர்ந்து சரி செய்யணும் முதல்ல. இதை உணர்ந்து செய்யணும். நம்ம குறை சொல்லுங்க, மத்திய அரசு தவறு செய்யுது, நீங்கள் அதுக்கு எதிராக இருக்கிறீங்கன்றதுக்காக மத்திய அரசு தொடர்ச்சியாக பழி வாங்குது தமிழக அரசு, அதை மாற்று கருத்து. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் வந்து தமிழக மக்களை, எங்கள் பட்டியலின மக்களை எந்த அளவுக்கு முன்னிறுத்துறீங்க, முதன்மை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு என்ன வேலை செஞ்சுருக்கீங்க கணக்கில் எடுத்து பாருங்கள். வந்த நிதியே திருப்புற அளவுக்கு இல்லைன்னா உங்களுக்கும் மனசு இல்லைன்னு தானே அர்த்தம். காசு இல்லாத ஒருத்தன் செலவு செய்யாத இருக்கலாம், வந்த காசை அப்படியே வச்சிருந்து அனுப்புகிற ஆள் வந்து நான் எவ்வளோ பெரிய மோசமான ஆள் நான். நல்லது சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டு உங்களுடைய வருகைக்கு கருத்து பகிர்க்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி சார்.